ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தீக்ஷு சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஆட்டு மூளை பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி தீக்ஷு சமையல் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், அதில் ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். கடாய் ஹீட் ஆனதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது ரொம்ப சீக்கிரமாக ரொம்ப ஈஸியாக ஒரு 15 மினிட்ஸ் 10 மினிட்ஸில் நம்ம செஞ்சிடலாம். ஒரு முட்டை பொரியல் செய்கிற மாதிரி தான். ஆட்டு மூளை பொரியல் சாப்பிட்டவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். சாப்பிடாதவங்க இனிமேல் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எண்ணெய் காஞ்சது 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரியாமல் நம்ம செஞ்சோன்னா கசக்க ஆரம்பிச்சிடும். கடுகு நல்லா வெடிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டிருக்கேன். கருவேப்பிலை நல்லா பொரியட்டும். இப்போ இந்த பொரியலுக்கு தேவையானது என்னென்னு நம்ம பார்க்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஆட்டு மூளை எடுத்திருக்கேன். 2 முட்டை எடுத்திருக்கேன். அவ்வளோதான் இதுக்கு தேவையானது. இப்போ கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சு இல்லையா? இப்போ இந்த வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாலாம் நல்லா கலர் மாதிரி வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வதங்குறதுக்காக நான் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். இன்னமும் நம்மளுக்கு சீக்கிரமாக வதங்கும் இல்லையா, அதனால நான் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். அப்புறம் பார்த்துட்டு போட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் எவ்வளோ அளவுக்கு வதங்கி வருதோ அந்த அளவுக்கு நம்மளோட பொரியல் டேஸ்ட்டாக இருக்கும். இது போல நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க. இப்போ பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. ஓரளவு நல்ல கலர் மாதிரி வந்துருச்சு இல்லையா? இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட்டு மூளையை போட்டுக்கலாம். ஆட்டு மூளை போட்டுட்டு நம்ம எப்படி முட்டை உடச்சி ஊற்றிட்டு நல்லா கரண்டியாலேயே நல்லா பெரட்டிக்கிட்டே இருந்தால் முட்டை பொரிஞ்சு வரும் இல்லையா? அதே மாதிரி இந்த மூளை போட்டுட்டு நல்லா கரண்டியால் நல்லா உடச்சி விட்டிங்கன்னா அதுவே உடஞ்சிரும். நல்லா சாஃப்டாக இருக்கும். முட்டை மாதிரியே நல்லா பொரிஞ்சு உருண்டையாக வரும் நம்மளுக்கு. அடுப்பில் சிம்மில் வச்சே பண்ணுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுக்காதீங்க, தீஞ்சு போயிடும். அடி பிடிச்சிக்கோ அப்புறம் நம்மளுக்கு. இப்போ பாருங்க, நான் உடச்சிட்டு காமிக்கிறேன். பாருங்க, நல்லா உடச்சி விட்டுக்குங்க. நல்லா ரொம்ப சாஃப்டா மாவு மாதிரி இருக்கும். அது சின்ன குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். நல்ல ஹெல்த்தியானது தான் இதுவும். பாருங்க, இந்த ஸ்டேஜில் நல்லா மூளை பொரிஞ்சிருச்சு இல்லையா? இந்த ஸ்டேஜில் 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டையை நல்லா பொரியல் மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நல்ல டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் செஞ்சு பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்க, நல்லா பொரிஞ்சு வருது இல்லையா? இப்போ பாருங்க, முட்டை பொரியல் மாதிரியே நல்லா நம்ம முட்டை பொடி மாஸ் எப்படி இருக்கும் பொரியல்லாம், அதே மாதிரியே நம்மளுக்கு இதுவும் வந்துடும். நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோவை. அவங்களே சப்போர்ட் பண்ண சொல்லுங்க. பாருங்க, இப்போ நம்மளோட மூளை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. கடைசியில் இறக்குற ஒரு 2 மினிட்ஸ் இருக்கிறப்ப நல்லா மிளகை வந்துட்டு நல்லா நுணுக்கி வச்சிருக்கேன் மிக்சியில். ரொம்ப பவுடராக இல்லாமல் ரொம்ப கொரகொரன்னு இல்லாமல் நார்மல் மீடியம் ஸ்டேஜில் வச்சுருக்கேன். அதை இது கூட போட்டுட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். போட்டு நல்லா இறக்கிக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஆட்டு மூளை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம்.
இப்போ பாருங்கள் சுவையான ஆட்டு மூளை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.